கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையில் பொழிந்த 7 வார்த்தைகளில் 2ஆம் வார்த்தையை நாம் இந்த நாளிலே தியானிக்கப் போகிறோம். 2ஆம் வார்த்தை, இயேசு கிறிஸ்துவானவர் மனம் திருந்திய ஒரு கள்ளனுக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசிலே இருப்பாய் என்று சொல்லி. அப்படி பரதேசிலே இருப்பாய் என்று அவர் அவ்வளவு சீக்கிரமா சொல்றாரே, அது அவர் செய்தது சரியா தவறா என்பதுதான் இந்த நாளில் தியானம். இதை தியானிக்கும் பொழுது நாமே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம். சரியா தவறா அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம், ஏதாவது ஒரு வார்த்தை. ஆகவே இப்பொழுதும் அதற்கு ஆதாரமாக இருக்கிற லூக்காவின் புஸ்தகத்தில் 23வது அதிகாரத்திலே நாம 40வது வசனத்திலிருந்து 43 வரைக்கும் படிக்கிறோம். 40 மற்றும் 41, 42 வசனங்களிலே அந்த கள்ளனிடத்திலே கர்த்தர் பார்த்த காரியங்கள் என்ன? பரதேசில் இருப்பாய் என்று சொல்வதற்கு அந்த அளவுக்கு கர்த்தர் தைரியமாய் சொல்லுகிறார், துணிந்து சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் பார்த்த நல்ல குணங்கள் என்ன என்பதை தான் இந்த நாளிலே பார்க்க போகும். இப்பொழுது முதல் வசனத்திலே 40வது வசனத்தை பார்க்கலாம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு வாசனம். இந்த ஒரு வசனத்திலே மட்டும் மொத்தம் 4 குறிப்புகள் இருக்கிறது. அந்த கள்ளனுக்கு பரதேசியை கொடுப்பேன் என்று சொன்னாரே, அதற்கு காரணங்களில் 14 காரணங்களில் இதிலே 4 காரியங்களை இந்த வசனத்திலே நாம பார்க்கிறோம். முதலாவதாக 40லே மற்றவன் அவனை நோக்கி, அதாவது மனம் திருந்திய கள்ளன் மனம் திருந்தாத கள்ளனை பார்த்து அவர் சொல்லுகிற முதல் துவங்குகிறது என்னவென்று சொன்னால், நீ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ற. அதுங்க ஒரு துணிச்சலாக இன்னொரு கள்ளனை பார்த்து நீ அப்படின்னு சொல்ற. அப்போ அந்த நீ அப்படின்ற அந்த வார்த்தையிலே என்ன நாம காண்கிறோம் என்று சொன்னால், அந்த மனம் திருந்திய கள்ளனுக்குள்ளே ஒரு துணிச்சலை பார்க்கிறோம். 2 பேரும் கள்ளர்கள் தானே, 2 பேரும் கள்ளர்கள் தான், 2 பேருமே தான் அங்க சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னொருவனை பார்த்து துணிச்சலாக நீ அப்படி என்று சொல்ல காரணம் என்ன? அப்படி அவர் துணிச்சலாய் சொல்வதற்கு அவனுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? அப்போ கர்த்தர் அந்த இடத்துல இயேசுவானவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் எதை பார்க்கிறார் அப்படி என்பதை நம்ம பார்க்கும்போது, அங்கே நீ என்ற சொல்ற வார்த்தையில் அவனுக்குள்ளே ஒரு துணிச்சல் உண்டாகிறதை நாம பார்க்கிறோம். என்ன துணிச்சல் அப்படின்னு பார்த்தால், கலாத்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிக்கலாம். கலாத்தியர் 4:18. நல்ல விஷயத்திலே வைராக்கியம் பாராட்டு. இந்த மனம் திருந்திய இந்த கள்ளன் நல்ல விஷயத்திற்காக அவன் வைராக்கியம் பாராட்டுகிறதை பார்க்கிறோம். அப்படி அவன் என்ன வைராக்கியம் பாராட்டுகிறான் என்று சொன்னால், 39வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள்ளும் என்று அவரை இகழ்ந்தான் என்று பார்க்க. ஒரு கேலி செய்கிறான், கிண்டல் செய்கிறான், இகழ்கிறான். நீர் இவ்வளவு காரியங்கள் எல்லாம் செய்திருக்க, இந்த நேரத்திலே ஏன் உன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடாது, அதோடு கூட எங்களையும் ஏன் காப்பாற்றக்கூடாது என்று சொல்லி
அவருடைய வல்லமைகளையும் அவருடைய அற்புதங்களையும் அவருடைய மகிமைகளையும் அவர் தேவனுடைய குமாரன் என்கிற ஸ்தானத்துக்கும் அவன் ஒரு ஒரு கிண்டல் செய்வதை போல அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். இதை இன்னொரு கள்ளன் பார்த்து கொண்டிருக்க அவனுக்கு பொறுக்கவில்லை. அவனால் அந்த வார்த்தையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகவே அந்த கள்ளன் அந்த கேலி செய்கிற கள்ளனை பார்த்து அவன் ஒரு வைராக்கியம் பாராட்டி அங்கே அவன் பேசுகிறான். அதுதான் வாசித்தோம். அவர் நல்ல விஷயத்திலே வைராக்கியம் பாராட்டுகிறார். அல்லேலூயா. என்ன நல்ல விஷயம்? இந்த இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட அற்புதமான ஆண்டவர். நான் இப்படி நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கோர்ட்டிலே விசாரித்து அவரை கொல்கதா மலைக்கு சிலுவிலே அறைய கொண்டு வரும் பொழுது இந்த 2 கள்ளனும் அங்கே சிலுவையில் அறைகிறார்கள் என்று சொன்னால், அதே நேரத்திலே அவர்களுக்கும் கோர்ட்டிலே தீர்ப்பு உண்டாகி இயேசு எப்படி சிலுவையை சுமந்து கொண்டு எருசலேம் நகரத்தின் வீதியிலே கொல்கதா மலை வரைக்கும் அவர் வந்தாரோ, அதே போல அந்த 2 கள்ளனும் என்ன பண்ணிருக்கணும், வந்திருக்கு. அதே மாதிரிதான் வந்திருக்கு. அப்படி வந்து கொண்டிருக்கிற நேரத்திலே இருபுறமும் ஜனங்கள் இருந்திருப்பார்கள். ஒரு தலைவன் வந்தால் எப்படி வாழ்த்துவார்களோ, எப்படி போற்றுவார்களோ, அதுபோல அந்த நாட்களிலேயும் இயேசு அங்கே ஒரு தலைவன் ஸ்தானத்திலே இருக்கிறார். ஆகவே அங்கே சுற்றி இருந்த 2 பக்கத்தில் இருந்த மக்கள் நிச்சயமாய் இயேசுவை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. என்னெல்லாம் பாராட்டி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அவரிடத்திலே கண்ட அற்புதங்கள், அவர் செய்த அற்புதங்கள், அவரிடத்திலே பெற்ற நன்மைகள், அவரிடத்திலே பெற்ற ஆசீர்வாதங்கள், அவர் செய்த எல்லா அதிசயங்களையும் நிச்சயமாய் பக்கங்களில் இருக்கிற அந்த இருபுறங்களில் இருக்கிற மக்கள் நிச்சயமாய் பாராட்டி இருப்பார். இது இந்த 2 கள்ளனும் நிச்சயமா கேட்டிருப்பாங்களா? அல்லேலூயா. கேட்டிருப்பாங்க. இதை ஒருவன் உன்னிப்பாய் கவனிக்கிறான், இன்னொருவன் இப்படிப்பட்ட வல்லமையுடையவர் இந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த ஜனங்களெல்லாம் இப்படி பாராட்டினார்களே, இப்படிப்பட்ட ஒரு புகழ்ச்சிக்குரிய இந்த கடவுள் ஏன் நம்மளை காப்பாற்றக்கூடாது என்று சொல்லி ஏளனமாக அவரை கிண்டல் செய்திருக்கலாம். இதே செய்தியை இன்னொரு கள்ளனும் கேட்கிறான். இப்படிப்பட்ட வல்லமை உடையவரை, இவ்வளவு அற்புதமானவரை, அதிசயமானவரை, இப்படிப்பட்ட நல்ல கர்த்தரை இந்த ஜனங்கள் வாழ்த்துகிறார்கள் என்று சொன்னால், இவர் உண்மையாகவே மகிமையான தேவன்தான், இவர் அற்புதமான தேவன்தான், இவர் அதிசயமான தேவன்தான் என்பதை அவன் உணர்ந்து கொண்டு அவன் முதலாவது சொல்லுகிற ஒரு வார்த்தை நீ என்று சொல்லு. என்று சொன்னால் அடுத்த கள்ளனை பார்த்து அவன் தைரியமாய் பேசுகிறான், கர்த்தருக்காக துணிகிறான். நீ ஏன் இப்படி பேசுற என்று சொல்வதை போல அவன் நல்ல விஷயத்திற்கு அவன் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவனாய் இருக்கிறான். அதாவது சங்கீதம் 139வது வசனத்தை படிக்கலாம். 119, 139. ஆமா, இந்த கள்ளன் இவ்வளவு நேரம் கேட்ட வார்த்தைகளை ஒருவேளை இயேசு முன்னாடி சந்திச்சானோ சந்திக்கல, அது நமக்கு தெரியல. ஆனால் நிச்சயமாய் இயேசு எருசலேம் நகரத்திலே சிலுவையை சுமந்து கொண்டு வரும் பொழுது அவரோட கூட சிலுவையில் அறையக்கூடிய இந்த 2 கள்ளர்களும் நிச்சயமா இயேசு கூட வந்திருப்பாங்க. அது ஒரு குறிப்பிட்ட தூரங்கள் இருக்கலாம். ஆகவே அந்த நேரங்களில் இந்த மக்கள் நிச்சயமாய் வாழ்த்தி இருப்பதை அவன் கேட்டிருப்பான். அப்படி கேட்டும் கூட அவனுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு இல்லை, மனம் திரும்புதலின் உணர்வு இல்லை, ரட்சிப்பின் உணர்வு இல்லை. அதுதான் இங்க வாசித்தோம். வாசிங்க. அந்த மனம் தெரிந்த கள்ளனுக்குள்ளே கொஞ்ச நேரத்துல ஒரு பக்தி வைராக்கியம் வந்து விட்டது. என் கூட இருக்கிற அந்த கள்ளன் ஒரு சத்துருவா இருக்கிறான். இவன் இவ்வளவு வார்த்தைகளை கேட்டு கூட, இத்தனை மக்கள் பாராட்டின வார்த்தைகளை கேட்டும் கூட மனம் திரும்புதலின் எண்ணம் இல்லாமல் ஒரு சத்துருவாய் இருக்கிறானே என்பதை போல அவனுக்கும் அந்த எண்ணம் உண்டாயிருக்கும். ஆகவே அதனாலே எனக்கு பக்தி வைராக்கியம் உண்டாகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவருக்கும் பக்தி வைராக்கியம் வரணும். அல்லேலூயா. அதுதான் நம்மை பரலோகத்துக்கு நேராய் கொண்டு போகும். அதுதான் நம்மை பரிசுத்தத்துக்கு நேராய் கொண்டு போகும்.
ஆகவே பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். எனவேதான் இந்த மனம் திருந்திய கள்ளன் இன்னொரு கள்ளனை பார்த்து, நீ என்று துணிந்து சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தருக்காக அவன் பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறான். அவனை திருத்த முயற்சிக்கிறான். அவனை கடிந்து கொள்கிறான். அவனுக்குள்ளே தேவனை குறித்த ஒரு தைரியம் வருகிறது. அவனுக்குள்ளே துணிச்சல் வருகிறது. அந்த நீ இவனும் அவனும் ஒன்னா தான் திருட்டு வேலையிலேயோ குற்ற வேலையில இருந்திருக்கலாம். எல்லாம் ஒரே கேட்டகரி தான். ஆனாலும் இவன் அவனை திருத்த பார்க்கிறான் என்று சொன்னான். கர்த்தரை இவன் உணர்ந்து கொண்டான். இந்த சர்வ வல்லவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் அறிந்து கொண்டான். ஆகவே அவனுக்குள்ளே ஒரு பக்தி வைராக்கியம் உண்டாது. இதை ஏசப்பா என்ன பண்றாரு? பாக்குறார். ஜான்சன் இவ்வளவு பாக்குறாரு. கர்த்தர் ஏசப்பா அதிகமா தானே பார்ப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை பார்க்கிறார். இவனும் குற்றவாளி தான். ஆனால் இன்னொரு குற்றவாளியை பார்த்து நீ என்று சொல்லி அவன் பேசுகிறான் என்று சொன்னால் இவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை இயேசு பார்க்கிறார். அல்லேலூயா. அவருக்கு 1000 கஷ்டம் சிலுவையில் இருந்தாலும் இவனுடைய செயலை பார்க்கிறார். இதை பார்த்துதான் அவர் என்ன சொல்றாரு கடைசியா, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசிலே இருப்பான். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த கள்ளனுக்கு பரதேசியை கொடுக்கிறேன் என்று சொன்னாரே, அந்த வார்த்தை சரியா தவறா? ஏன் பயப்படுறீங்க? ஒருவேளை அந்த கள்ள மாதிரி நான் இல்லைன்னு பயப்படுறீங்க. சரி, சரியா தவறா? சரி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இரண்டாவதாக சரியா தவறா பார்க்கலாம். அதே வசனத்திலே 40வது வசனத்திலே, இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் அப்படின்னு சொல்ற. நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் நானும் அந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும். அப்ப இவன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் அப்படின்னு சொன்னா தண்டனையை மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இவனை தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவனுக்கு நரகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவன் தான் எங்கேயும் உணர்ந்து விடுகிறானே குற்றத்தை, தன் தவறை உணர்ந்து விடுகிறானே. ஒருவேளை அவன் சிலுவையிலே இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமாய் அவன் ஞானஸ்நானம் எடுத்திருப்பான். ஒருவேளை அவனுடைய சிலுவையின் முடிவு காலம் அவனுக்கு இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமாய் அவன் ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நல்ல விசுவாசியாய், ஏன் காலப்போக்கில் ஒரு ஊழியக்காரனோட மாறிட்டு இருக்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா. அப்படி தண்டனையை இவன் மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொள்கிறான். ஆகவே இந்த உலகத்திலே அவன் தண்டனை ஏற்றுக்கொள்வதனாலே அவனுக்கு நரகம் தேவையில்லை. அவனுக்கு எதுதான் கொடுக்கணும்? ஏசப்பா. அதனால தான் சொல்றாரு, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசி. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு நரகம் கிடையாது. அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ சில நேரத்துல எனக்கு ஏதாவது கஷ்டம் வருது, துன்பம் வருது, வியாதி வருது, நஷ்டம் வருது, சில வேதனைகள் மனசுல இருக்குது. இது ஏன் இப்படி நடந்துச்சு? இந்த விபத்து இப்படி நடந்துச்சு, இது நடந்து போச்சு, இது ஆகி போச்சு, இப்படி ஒரு இழப்பு, சிறிய ஒரு இழப்பு வந்தது அப்படின்னா, நாம் எல்லாரும் பரலோகத்தின் பிள்ளைகளாய் முன்குறிக்கப்பட்டிருக்கிறபடியால் சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்னா நம்ம சின்ன சின்ன தப்பு சரியாம செஞ்சிருப்போம் பாருங்க, அதுக்கு இங்கேயே ஆண்டவர் தட்டிடல. இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு பரலோகம் தானே, நரகம் கிடையாது. அப்ப செஞ்ச தவறுக்கு பிசாசு கேட்பானே, அவங்க உங்க பிள்ளையா இருந்து கூட இந்த தப்புலாம் அவங்க செஞ்சிருக்கிறாங்களே, நீங்க அவங்களுக்கு ஒண்ணுமே தண்டிக்கிறீங்க அப்படின்னு நாளைக்கு நரகத்தை கொடுக்கலன்னு சொல்லி பிசாசு நாளைக்கு கேட்பான் இல்லையா? அதை கேட்கக்கூடாதுன்னா சின்ன சின்ன தவறுகளுக்கு ஆண்டவர் நம்மளை இங்கேயே அடிச்சு திருத்துகிறார். அல்லேலூயா. நமக்கு சில சோதனைகளை கொடுத்து திருத்துகிறார், சில உபத்திரவுகளை கொடுத்து திருத்துகிறார். ஆகவே நமக்கு நரகம் கிடையாது. ஆனால் தவறு செய்தால் இந்த பூமியிலேயே சில நரக கஷ்டங்களை நாம் அனுபவிப்போம். அல்லேலூயா. அதனால வருத்தப்படாதீங்க. நம்மை சரிப்படுத்தி கொள்ள நாம நித்தியத்துக்கு என்று முன்குறிக்கப்பட்டு விட்டோம் அல்லவா? பரலோகத்திற்கு என்று நாம எழுதப்பட்டு விட்டோம் அல்லவா? நம்முடைய பெயர்கள் எல்லாம் அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது
நமக்கு நரகம் கிடையாது. ஆனாலும் நரகத்தின் பிள்ளைகளாய் இல்லாத இருக்கிற நாம சில தவறுகள் செய்யும்போது இங்கேயே சில தண்டனையை நமக்கு கொடுத்துறார். அல்லேலூயா. அதனால்தான் தாவீது சொல்றாரு, நான் உபத்திரப்பட்டது நல்லது. அப்போ அதனாலே நான் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். இன்னும் என்னை சரி செய்ய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது, இன்னும் நான் ஒழுங்குபட வார்த்தைகள் வசனங்கள் என்னை எப்படி எச்சரிக்கிறது, அதையெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டு அவருக்காக இன்னும் வாழ்வதற்கு நான் உபத்திரப்பட்டது நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் இங்கே இந்த நபரும் கூட தண்டனையை மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொள்கிறான். சட்டத்துக்கு அவன் தலைவணங்கு. அவன் இன்னொருத்தன் தலைவணங்க, காப்பாத்திரி காப்பாத்திரின்னு கேட்கிறான். நீர் உண்மையும் காப்பாத்திக்கோ, எங்களையும் காப்பாத்திக்கோன்னு சொல்லி அவன் தண்டனையை ஏற்றுக்கொள்ளவும் விரும்பவில்லை, சட்டத்துக்கு மதிப்பு கொடுக்கவும் விரும்பவில்லை. ஆனால் இவன் சட்டத்துக்கு மதிப்பு கொடுக்கிறான். கொலோசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கலாம். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? கொலோசியர் 2:10. ஒரு நல்ல பிள்ளை தவறு செய்து விட்டால் தகப்பன் தண்டிக்கும் பொழுது எப்படி அந்த பிள்ளை தன் தவறை உணர்ந்து அப்பா என்னை தண்டிப்பது சரிதான் என்று சொல்லி மௌனமாய் அந்த தண்டனையை வாங்கிக் கொள்கிறதோ, அதுபோல மனம் திரும்பின இந்த கள்ளனும் கூட தன்னுடைய தவறுக்கு ஏற்ற தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி தண்டனையை அவன் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறான், சட்டத்தை தலை வணங்குகிறான் என்று பார்க்கிறோம். கொலோசியர் 2:10. சகல அதிகாரத்துக்கும் யார் தலைவர்? யார் தலைவருங்க? இயேசு. இந்த உலகத்திலே ஒரு தவறான தண்டனைக்குரிய சட்டங்கள் இருந்தாலும் அதுக்கெல்லாம் தலைவர் யாரு? இயேசு கிறிஸ்து இல்லையா? ஏன்னா நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது அவர் தானே, சட்டங்களை கொடுத்ததே அவர் தானே. இந்தந்த தவறு செய்தால் இந்தந்த தண்டனை என்று சொல்லி தண்டனை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினதே கர்த்தர் தானே. அப்ப எல்லா துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் அதற்கு கர்த்தர் தான், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் தான் தலைவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த கள்ளனும் மனம் திரும்பி ஆண்டவரை அவன் ஏற்றுக்கொண்டபடியினாலே தண்டனையை அவன் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் அப்படின்னு சொல்றான்னா, நாம் எல்லாரும் 2 பேரும் சட்டத்துக்கு தலைவணங்கணும்பா. நீ தலைவணங்காம இயேசப்பாவை பார்த்து இப்படி கிண்டல் பண்றீங்க அப்படி என்பதை இயேசு என்ன பண்றாரு? பார்க்கிறார். ஜான்சனே உள்ள இருந்தாலும் பார்க்கிறாரா? இயேசப்பா உன்னிப்பா பார்க்கிறார் இல்லையா? எனக்கு அவர் பரதேசி கொடுப்புன்றாரு, உன்னிப்பா பார்த்தானே கொடுக்கணும், சும்மா கொடுத்துட முடியுமா? அப்போ இந்த கள்ளனுக்கு பரதேசி கொடுத்தது சரியா தவறா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இதே வசனத்திலே 3வது குறிப்பாக தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்ற சொல்றாரா? அப்ப தேவனுக்கு இந்த வசனத்துல 4 குறிப்பு இருக்கு. 3வது குறிப்பு தேவனுக்கு. அப்ப இவனுக்குள்ள என்னன்னா, இவ்வளவு காலம் இறை நம்பிக்கை இல்லை, இப்பொழுது தேவன் ஒருவர் உண்டென்று அவன் விசுவாசிக்கிறான். சத்தமா ஒரு அலையிலே சொல்லாமா? வசனம் சொல்லுது, ஏசப்பாவை பார்த்து கர்த்தரை பார்த்து பிசாசு கூட விசுவாசத்தை நடுங்குதான். அல்லேலூயா. ஆனா பிசாசு கர்த்தரை பார்த்து விசுவாசித்து நடுங்கும். ஆனா நடுங்கிறதுக்கு ஏத்த மாதிரி பரிசுத்தமா பிசாசு வாழாது. ஆனா நாம வாழ்கிறோம். அதான் கிரியை உள்ள விசுவாசம். அப்ப கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப பிசாசுனுடைய விசுவாசம் செத்த விசுவாசம். நம்முடைய விசுவாசம் எல்லாம்
கிரியை உள்ள உயிருள்ள விசுவாசம். ஆகவேதான் நாம் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று நாம சொல்லுகிறோம், கர்த்தருக்காக வாழ பிரயாசப்படுகிறோம். இப்படி நீங்கள் செய்வது தவறு என்று சொல்லி சபை உங்களுக்கு சொல்லும் பொழுது, ஒரு போதகன் வழியாக உங்களுக்கு சொல்லும் பொழுது, இது போதகன் ஏதோ உன்னிப்பாய் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து எனக்கு இந்த குறையை சொல்லுகிறார் என்று நாம உணரக்கூடாது. இந்த போதகன் வழியாய் கர்த்தர் தான் என் கூட பேசுறாரு, அந்த குறையை சரிபடுத்திக் கொள்ள என்னோடு கூட பேசுகிறார் என்பதை நாம அங்கீகரிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆக இங்க அதுதான் பார்க்கிறோம். அவனுக்குள்ள அத தேவனுக்கு அப்படின்னு சொன்னா அவனுக்குள் இறை நம்பிக்கை வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19 அதுதான் வாசித்தோம். அவன் பிசாசும் விசுவாசித்து நடுங்குகிறான் என்று சொல்லி. ஆகவே அதிலேயே 2வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. இந்த கள்ளனும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா, அப்படி தேவனை அவன் உச்சரிக்கிறான் பாருங்க. அதாவது இறை நம்பிக்கை அவனுக்குள்ள வருது பாருங்க. அதை ஏசப்பா என்ன பண்றாரு, உன்னிப்பா கவனிக்கிறார். இந்த கள்ளன் விசுவாசத்தின் வழியாய் தேவனுக்கு சிநேகிதனாய் மாறிவிட்டான். இதை உன்னிப்பாய் கர்த்தர் பார்க்கிறார். ஜான்சன் எந்த அளவுக்கு பார்க்கிறாரா, கர்த்தர் பார்க்க மாட்டாரா? பரலோகத்துக்கு கொடுக்கணுமே, இழைப்பா உனக்கு பரதேசி தருவன்றார, அப்போ உன்னிப்பா கர்த்தர் பார்க்கிறார் இல்லையா? கர்த்தர் பார்க்கிறாரு. அப்போ இதை பார்த்துட்டு இந்த கள்ளனுக்கு பரதேசியை கொடுப்பேன்னு சொன்னாரு, அது சரியா தவறா? அல்லேலூயா, அல்லேலூயா. இது 4வது 3வது குறிப்பு. அதே வசனத்திலே தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு அந்த கள்ளன் சொல்றான். தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அப்ப இங்க என்ன வந்துச்சு, இது வரைக்கும் திருடன், கொலைகாரன், கொள்ளையடிக்கிறவன், அயோக்கியன், சமுதாயத்துக்கு விரோதி, தீமையை செய்கிறவன், சட்டத்துக்கு பயப்படாதவன், எந்த மக்களுக்கும் பயப்படாதவன், இவன் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதுவரைக்கும் அவன் வாழ்க்கையில பயமே இல்லை. ஆனா இப்போ அவனுக்குள்ள பயம் வந்து அல்லேலூயா. அதனாலதான் அந்த இன்னொரு கள்ளனை பார்த்து பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறானா, இவன் தேவனுக்கு என்ன ஆயிட்டாங்க, பயப்படுகிற மனிதனாய் மாறிவிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்கின் புஸ்தகத்திலே 12வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 12:13. ஒரு விஷயத்தினுடைய கடைசி நிலைமையை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சாலமோன் சொல்றாரு. ஒரு காரியத்தின் கடைத்தொகையை கேட்கணும், இங்க இருக்கிற எல்லாரும் கேட்கணும். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். ஆமா, என் தலை மேல விழுந்த கடமை என்னதுங்க? என்ன கடமை? தேவனுக்கு பயப்படணும், அந்த தேவன் சொன்ன கற்பனைய கை கொள்ளணும். இது எல்லாருக்கும் விழுந்த, எல்லார் மேலும் விழுந்த கடமை. எனக்கு அருமையானவர்களே, தேவனுக்கு பயப்படுகிற காரியம், தேவனுடைய கட்டளையின்படி நடக்கிற காரியம் நம் தலைமேல் விழுந்த கடமை. அது கட்டாயம் செஞ்சான். வெளியிலே சொல்லாமா? அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலேயும் நான் ஆண்டவருக்கு பயப்படுவேன், அவர் கட்டளையின்படி நடப்பேன், அவர் சொல்லி இந்த வார்த்தைகளின்படி நடப்பேன். ஏனென்று சொன்னால் இது என் மேல் விழுந்த கடமை, என் கடமை. நான் தேவனுக்கு பயப்படுவது என் கடமை, அவருடைய கட்டளையின்படி நடப்பது என் கடமை. அந்த கடமையை நான் என்ன பண்ணுவேன்? செய்வேன். அப்ப இந்த கள்ளனும் தன் கடமையை உணர்கிறான்.
அதனால அடுத்த கல்லனை பார்த்து, நான் தேவனுக்கு பயப்படுறேன்பா, எனக்கு பயம் வந்துச்சு அவரை பார்க்கும்போது, அவருடைய சூழ்நிலை எல்லாம் பார்க்கும்போது, சிலுவையில் அவர் பேசிக் கொண்டிருப்பதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயம் வந்துச்சு, அவரை பற்றி பாராட்டினதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு பயம் வந்துச்சு. ஒரு புறம் இந்த கள்ளன் பேசிக் கொண்டிருந்தாலும், இன்னொரு புறம் அந்த சிலுவையிலே அறையப்பட்ட அந்த இடத்திலே அநேக மக்கள் இயேசுவை உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டு, ஐயோ இப்படிப்பட்ட நல்லவருக்கு இந்த சாபத்தை கொடுத்துட்டாங்களே, இப்படிப்பட்ட நல்லவருக்கு இந்த தண்டனையை கொடுத்து விட்டார்களே, இவ்வளோ நல்லவராயிச்சே, இவரை நான் நல்லா பார்த்திருக்கிறேனே, இவர் இப்படியெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறாரே, இப்படியாப்பட்டவருக்கா இந்த கேடு, இந்த அவமானம் என்று சொல்லி அங்க இருக்கிற எல்லாரும் புலம்பிக் கொண்டிருந்திருக்கலாம். அதை அந்த கள்ளன் கேட்டிருக்கலாம். ஓ இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை நான் என் மனதார ஏற்றுக்கொண்டு இனிமேல் அவருக்கு தான் பயப்படுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளோ அந்த தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு சொன்னா, இவன் தேவனுக்கு இந்த அளவுக்கு பயப்படுகிறதை ஜான்சன் இவ்வளவு உன்னிப்பா தியானிக்கிறாரு. அப்ப ஏசப்பா எவ்வளவு உன்னிப்பா கவனிச்சிருப்பாங்கல்ல. இதெல்லாம் பார்த்துதான் இன்றைக்கு என்னோடு கூட பரதேசிலே இருப்பாய் என்றார். இந்த கள்ளனுக்கு பரதேசியை கொடுத்தது சரியா தவறா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக அடுத்த வசனத்தை பார்க்கலாம். 41வது வசனம், 41ஆம் வசனத்தை படிப்போம். நாமோ போடு 41வது வசனத்துல பல குறிப்புகளை நாம பார்க்கிறோம். இப்போ அதிலே முதல் குறிப்பு என்னவென்று சொன்னால், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால், அரசாங்கம் எனக்கு கொடுக்கிற தண்டனை சரியானது என்று அவன் ஏற்றுக்கொள்கிறான். வெளியில சொல்லலாமா? இந்த ரோம சாம்ராஜ்யம் கடுமையான தண்டனையை கொடுக்கிற சாம்ராஜ்யமா இருந்தாலும், இவனுடைய சட்டத்திட்டங்கள் மிகவும் மனித குலத்துக்கே மோசமானதா இருந்தாலும், இவருடைய கொடுக்கிற தண்டனைகள் மிகவும் கொடுமையானதாக கூட இருந்தாலும், இந்த சிச்சுவேஷன்ல நான் அடைகிற இந்த சிலுவை மரண தண்டனை எனக்கு நியாயமானது என்று சொல்லி அந்த கள்ளன் அறிக்கையிடுகிறான். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படும். என் தண்டனை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தண்டனையில் அநியாயம் இல்லை. இதெல்லாம் அநியாயம் அநியாயம்ட்டு போராடுவோம் போராடுவோம் போராடுறாங்க. இந்த கள்ளன் போராடுவோம் போராடுவோம் என்ற அந்த முழக்கத்துக்கு அவன் வரவில்லை. ஏனென்று சொன்னால், அவன் அந்த தண்டனையை பார்க்கிறான், தன் குற்றங்களை எல்லாம் திரும்பி பார்க்கிறான், இதுவரைக்கும் தான் செய்த தவறையெல்லாம் அவன் உன்னிப்பாய் கவனித்து பார்க்கிறான். இப்பொழுது தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தண்டனையும் அவன் உன்னிப்பாய் பார்க்கிறான். இதை பார்க்கும் பொழுது, நான் செய்த குற்றத்துக்கு மிஞ்சி இந்த அரசாங்கம் எனக்கு தண்டனை கொடுக்கவில்லை. அல்லேலூயா. இந்த மாதிரி சட்டத்தை மதிக்கிற மனுஷன் யார் இல்லை? இன்னைக்கு நிறைய பேர் சட்டத்தை மதிக்கிறது, கிறிஸ்தவங்களே சட்டத்தை மதிக்கிறது இல்லை. ஆனால் இந்த கள்ளன் சட்டத்தை மதிக்கிறான். ஏனென்றால் எந்த அதிகாரங்களானாலும் அது தேவனால் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. எல்லா அதிகாரங்களும் எல்லாமே அவராலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கள்ளனும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தண்டனை சரியானது, கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவோ அல்லது கொஞ்சம் கூட குறைவாகும். எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டா தான் நம்மளுக்கு தீவிரமும் போராட்டமும் அதிகமாகிடும். ஆனால் கம்மியாக கொடுத்துட்டா அதை கண்டுக்க மாட்டேன். ஆனால் என்னை பொறுத்தவரை இவன் என்ன நினைக்கிறான் என்று சொன்னால், என்னுடைய குற்றத்துக்கு ஏற்ற தண்டனை எனக்கு எக்ஸ்ட்ராவும் கொடுக்கல, எனக்கு குறைவாகவும் கொடுக்கவில்லை. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தண்டனை நான் செய்த தவறுக்கு ஏற்ற தண்டனை என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அரசாங்கத்தின் சட்டத்திட்டத்தை, அது கொடுமையான சட்டமாக இருந்தாலும் அந்த சட்டத்திட்டத்தை அவன் மதிக்கிறான். இந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை ஜான்சனே இந்த அளவுக்கு தியானிக்கிறாரு சொன்னா, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லுகிற, பரதேசியை கொடுக்கிற இயேசு
அவனை எவ்வளவு உன்னிப்பா கவனிச்சிருப்பான்ல. இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பா என்று சொல்லி இந்த கள்ளனுக்கு பரதேசியை கொடுத்தது சரியா தவறா? சரி. அல்லேலூயா. அதே வசனத்தில் அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், இவரோ என்னதுங்க, இவரோ தகாததொன்றையும் செய்யவில்லையே. என்னதுங்க, யாரு? இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றான், இவரோ தகாதது ஒன்றும் செய்யவில்லையே என்று சொல்லி இங்கே இயேசுவை அவன் புகழ்கிறதை பார்க்கிறோம். இவரோ தகாதது ஒன்றும் செய்யவில்லை. அப்படின்னாப்பா பார்த்துட்டான். முன்னாடி பார்த்தானா இயேசு கிறிஸ்துவ? தெரியல. அவன் திருடனா இருந்த பொழுது இந்த உலகத்துல இயேசுவை பார்த்தானா? அது நமக்கு தெரியல, அது வரலாறு இல்லை. சும்மா அவனை வந்து ரோம சாம்ராஜ்யத்தின் அரண்மனையிலே விசாரிக்கிற நேரம் முதற்கொண்டு இந்த சிலுவையிலே தொங்குகிற நேரம் வரைக்கும் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை பார்த்திருப்பான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த கொஞ்ச நேரத்திலேயே இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அவன் நன்றாய் புரிந்து கொண்டான். அல்லேலூயா. கொஞ்ச நேரத்திலேயே அவன் அவ்வளோ நல்லவர் என்று புரிந்து கொண்டான். வாழ்நாளெல்லாம் இந்த இயேசு நம்ம பார்க்கிறோம், அவர் எவ்வளோ நல்லவர் இல்லை? அல்லேலூயா. அவர் விட்டுட்டு நம்ம எங்க போவோம்? கொஞ்ச நேரம் தான். அதை பார்த்து அவனே இயேசு கிறிஸ்துவை பாராட்டுகிறான், புகழ்கிறான். இவரோ தகாதது ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அவன் வந்து இயேசுவை புகழ்கிறான் என்று சொன்னான். அந்த இயேசுவினுடைய ஒழுக்கத்தை, செயலை, பரிசுத்தத்தை, அமைதியை பார்த்து அவனுக்கே ஆச்சரியம். அல்லேலூயா. ஆகவே அதையெல்லாம் பார்த்து சொல்லுகிறான், இவர் நல்லவர், இவர் பரிசுத்தமானவர், இவர் குற்றமில்லாதவர், ஒரு குற்றம் கூட செய்யாதவர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. அவர் இந்த உலகத்துல வாழ்ந்தவர் சொல்றாரு, உங்களில் யார் ஒருவர் என்னை குற்றவாளி என்று தீர்க்க முடியும்? தைரியமா சொல்றார், நான் குற்றவாளி அல்ல, என்னிடத்தில் ஒரு தவறையும் நீங்கள் காண முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு இயேசு இந்த உலகத்தில் வாழும்போது சொல்றாரு. அதை கொஞ்ச நேரத்தில் இந்த கள்ளம் பார்த்துட்டான். இவரோ தகாதது ஒன்றும் செய்யும். நாம தகாததெல்லாம் நிறைய செஞ்சுட்டு இந்த சிலுவையில் உட்கார்ந்து இருக்கிறோம், சிலுவையில் தொங்கப்பட்டு கொண்டு. ஆனால் இவருக்கும் சிலுவைக்கும் சம்பந்தம் இல்லை. இவர் இங்க வர வேண்டியவரே கிடையாது. இவருக்கு இந்த அவமானம் தேவையில்லை. இவருக்கு இந்த அவமானத்தை கொடுப்பதற்குரிய தகுதி இவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இவர் அவ்வளவு பரிசுத்தமானவர், இவர் அவ்வளவு நல்லவர் என்பதை அவன் அவ்வளவு சீக்கிரம் உணர்ந்து கொண்டு, இவரோ தகாதது ஒன்றும் செய்யவில்லையே என்று சொல்லுவார். இந்த அளவுக்கு ஜான்சிலே தியானிக்கிறார்னா, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில இருப்பா என்று சொன்ன அந்த கர்த்தர் அந்த கள்ளனை எவ்வளவு உன்னிப்பா கவனிச்சிருப்பார்ல. ஆகவே அந்த கள்ளனுக்கு பரதேசியை கொடுப்பேன் என்று சொன்னாரே, அது சரியா தவறா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதே வசனத்திலே தகாதொன்றும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு என்ன செய்யறாங்க? கடிந்து கொள்றாங்க. கடிந்து கொள்ளுது என்றால் என்ன? திட்டுறது, அப்புறம் கண்டிக்கிறது, திட்டுறது. உங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது புத்தி இருக்குதா? இந்த மாதிரி நீ கல்ற, இந்த மாதிரி சிலுவையில தொங்கி கொண்டு இப்படி பேசினே இருக்கிறிய, அவரை பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே பரிசுத்தம் பெருகி கொண்டே இருக்கிறது, அவரை பார்க்க பார்க்க எனக்குள்ளே ஒழுக்கம் இன்னும் அதிகமாகி கொண்டே இருக்கிறது, இந்த உணர்வு உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா என்று சொல்லி அந்த கள்ளனை பார்த்து மனம் திருந்திய கள்ளன் என்ன பண்றாங்க? கடிந்து கொள்கிறாங்க. கடிந்து கொள்றான்னா திட்டுறான், பேசுறது சரியில்லை. என்ன பேசணும் அந்த கள்ளன்? என்ன பேசணும்? இன்னொரு கள்ளன், நீர் தேவனுடைய குமாரனானால் உம்மையும் எங்களையும் ரட்சித்துக் கொள்ளும் என்று
அவன் சொல்றான், ஏய் சும்மா கிடைச்சிடுமா, விடுதலை சும்மா கிடைச்சிடுமா? கிடைக்கிறது, அதை தேடினால் தான் கிடைக்கும். நீ குற்றத்துக்குரிய உணர்வு இல்லாதபடிக்கு நீ இப்படி பேசிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் இவரை பார்க்க பார்க்க எனக்குள் பரிசுத்தம் உருவாகி கொண்டே இருக்கிறது. இவரை பார்க்க பார்க்க எனக்குள் பாவம் எல்லாம் வெளியே கொஞ்சம் கொஞ்சமா போயினே இருக்குது. உனக்குள்ள அது நடக்கலையா? எனக்குள்ள அது நடக்கிறது. ஆகவே இவனை பார்த்து சொல்லுகிறான், கடிந்து கொண்டு என்றால் இவன் திருத்துகிறான் அப்படி என்று சொன்னால், அந்த கல்லனை சரிப்படுத்துகிறான் அப்படி என்று சொன்னால், இந்த மனம் திருந்திய கல்லன் மனம் திருந்தாத கல்லனுக்கு சுவிசேஷத்தை சொல்றான், நற்செய்தியை சொல்றான், மனம் திரும்புதலை சொல்லுகிறான். இயேசுவை இகழ்வதை விட்டுவிடு என்று சொல்லுகிறான். நீ இந்த சிலுவையிலிருந்து, அதாவது மனம் திரும்பாமலேயே நீ விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாயே, அது தவறு என்று சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயாவின் புத்தகத்திலே 61:1 படிக்கலாம். 61:1. இன்னொருவர் 1 கொரிந்தியர் 9:16 எடுத்து வாசிக்கலாம். இப்பொழுது 61:1. ஆமா, மேல் இருக்கிறார். இவனுக்குள்ள இந்த சிலுவையில ஒரு அபிஷேகம் இறங்கி, என்ன அபிஷேகம் இறங்கி விட்டது? சுவிசேஷ அபிஷேகம் இறங்கி விட்டது. இவர் தகாத ஒண்ணு செய்யலப்பா. இந்த இயேசுவின் நற்செய்தியை, அவருடைய நற்செயல்களை, அவருடைய ஒழுக்கங்களை, அவருடைய உண்மைகளை, அவருடைய அமைதியை பார்த்து அதையெல்லாம் இந்த கல்லனுக்கு இவன் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்து விட்டான். இவனுக்குள்ளே சுவிசேஷ அபிஷேகம் இறங்கி விட்டது. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை படிக்கலாம். லூக்கா 7:29. 1 கொரிந்தியர் 9:16. கொரிந்தியர் 9:14. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் அதை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு ஒன்றும் தகுதி இல்லை. சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. ஒருவேளை நான் சுவிசேஷத்தை அறியாமல் இருந்தால் எனக்கு ஐயோ, ஐயோன்னு என்னது? இந்த ஐயோன்ற வார்த்தையை எங்க யூஸ் பண்ணுவான்? ஒரு உயிர் போன நிலையிலே, ஒரு பெரிய இழப்பில தான் யூஸ் பண்ணும். இந்த ஐயோன்ற வார்த்தை பிசாசுக்கு கூத்தியார். ஆமா, பிசாசுக்கு கூத்தியார் தான் ஐயோன்ற வார்த்தை. அதனால நீங்க ஐயோன்னு சொன்னீங்கன்னா பிசாசின் கூத்தியார வாழ்த்துற மாதிரி. ஐயோன்ற வார்த்தையை உங்க வாழ்க்கையில யூஸ் பண்ணாம பார்த்துங்க. ஒருவேளை இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருந்தா இனிமேல் ஐயோன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது பிசாசுக்கு 2வது பொண்டாட்டி. அதெல்லாம் நம்ம வேணாங்க. அப்ப அந்த ஐயோன்ற வார்த்தை வேண்டாம். ஆகவே சுவிசேஷத்தை நான் பிரசங்காதிருந்தால் எனக்கு ஐயோ. அப்ப இந்த கல்லன் அடுத்த கல்லனை பார்த்து கடிந்து கொள்கிறான் என்று சொன்னால், அதாவது அவனை பார்த்து அவன் என்ன சொல்லுகிறான்? கடிந்து கொண்டு என்று நாம பார்க்கும் பொழுது அவனுக்கு இந்த கல்லன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். அல்லேலூயா. சுவிசேஷ அபிஷேகம் அவன் மேல இறங்கிச்சு. சுவிசேஷகனாகவும் அவன் மாறிவிட்டான். இந்த அளவுக்கு ஜான்சனே தியானிக்கிறார். பரலோகத்துக்கு உனக்கு பரதேசி உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு அவன் வாழ்க்கை எவ்வளவு உன்னிப்பா கவனிச்சிருப்பார்ல. உன்னிப்பாய் கவனித்த இயேசுவானவர் இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னாரே, அது சரியா தவறா? அல்லேலூயா. ஆகவே சரி, இந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆகவே இதன் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாகும் பொழுது
மாற்றி நாமும் இப்படியாய் நாம் தேவனுக்காக வாழும் பொழுது நமக்கும் நிச்சயமாய் பரலோகம் உண்டு உண்டு உண்டு. அல்லேலூயா.